ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம இன்னைக்கு உளுந்தங்கஞ்சி பண்ண போகிறோம். அதுக்கு உளுத்தம்பருப்பு ஊற வச்சு அரைச்சி பாருங்கள், இப்படி கரைச்சி வச்சுருக்கேன் தண்ணியாக. இப்போது நம்ம கேஸ் பற்ற வச்சுட்டு இதை பாருங்கள், இதில் வச்சு நல்லா தண்ணியாக கரைச்சி இந்த மாதிரி நல்லா கொதிக்க வைக்கணும். இது நல்லா கரைச்சி கொதிக்க வைக்கணும். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா நம்ம கிளறிட்டே இருக்கணும். இப்படி இல்லைன்னா கீழே அடி பிடிச்சிரும். கெட்டியாக இந்த மாதிரி கிளறிட்டே இருக்கணும். பார்த்தீங்களா, இப்படி நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். இப்படி கெட்டியாகும். ரொம்ப திக்காக இருந்ததுன்னா நீங்கள் அப்பப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா பச்சை வாசனை போகணும். நல்லா இப்படி கிண்டிகிட்டே இருக்கணும். பச்சை வாசனை போட்டோம். இப்போ பாருங்கள், பச்சை வாசனை போயிடுச்சுது. இப்போ இந்த தேங்காய் பால் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதை இப்போ இதில் சேர்ப்போம். பாருங்க, தேங்காய் பால் சேர்த்துட்டோம். சேர்த்துட்டு நல்லா மறுபடியும் இதே மாதிரி கிளறிட்டே இருப்போம். இது கொஞ்ச நேரம், ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம். கொஞ்ச நேரம் நல்லா ஒரு கொதி வரட்டும். பார்த்தீங்களா, இப்படி வரணும். பாருங்க, எல்லாம் சுட சுட உளுந்தங்கஞ்சி ரெடி. அதில் வெல்லம், தேங்காய் பால் எல்லாம் சேர்த்து கொதிக்க வச்சு இறக்கிட்டேன். ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு, இடுப்புக்கெலாம் ரொம்ப பலம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, பாய்.